இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 செகண்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். அங்க நம்ம மெகசிமா கடாயில போட்ட மிளகாய் எல்லாத்தையும் பயங்கரமா போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் இந்த அளவுக்கு பவர் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம மெகுமி ஆச்சரியமா பார்க்க அதை பார்த்த எய்சன் பவராமா பவர் தேவையில்லாம எனர்ஜி ஏதாவது வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க, இதோட கிளவரான வேலா இருக்குதுன்னு அவன் நினைக்க மோமோ வந்துட்டு அந்த கிளவரான வேவை பயன்படுத்தி தான் ஃபர்ஸ்ட் இயர் பாயிண்ட் தோத்தேன்னு கேட்கும்போது அதை வேற ஞாபகப்படுத்தாத, நான் வேற ஒருத்தன், அப்ப நான் வேற, உப்ப நான் வேற, கண்டிப்பா அந்த ஹீரோ பையனை எலும்பெல்லாம் நுணுக்குறம் பாருன்னு கான்ல இருப்பான். ஒரு பக்கம் அந்த சுபாரு சமைச்சுக்கிட்டு இருக்க அப்போ அந்த ஷன் இருக்கிறான்ல அவன் யோசிப்பான் என்னன்னா நம்ம கூகா சீனியர் அவர் வந்து இந்த கிரீன் டீயை வச்சுதான் சமைச்சாகணும், லைக் கிரீன் டீ பிளேவர் வர மாதிரியான ஒரு ஃபுட். ஆனா தலைவனோட டேபிள்ல கிரீன் டீ எதையுமே காணாம அப்படின்னு ஒன்னும் புரியாம பாத்துருக்க. அதுவே அந்த சுகாசா பார்த்தா 4 விதமான கிரீன் டீ செடிகளை வந்து வச்சிருந்திருப்பான். சோ அப்படின்னா டெஃபினட்டா நாளையுமே போட போறான் அப்படிங்கறது உறுதியாயிருச்சு. ஏன்னா நாளையும் போடுற அளவுக்கு அந்த சுகாசாவும் ஸ்கில்ஃபுல்லான ஒருத்தன் தான். அந்த நாளையும் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே அவனுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் டீயுமே வந்து ஏகப்பட்ட வெரைட்டில இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அந்த சோடா புட்டி ஜெஞ்சி பையன் இருக்கிறான்ல, சோ அவனும் சொல்லும் போது நம்ம சுகாசா அந்த டீ எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்காக அந்த டீ லீஃப் எல்லாத்தையும் வேக வைக்கிறதுக்காக சாதாரண ஒரு கடாய் யூஸ் பண்ணாம ஒரு இரும்பு பாட் ஒன்னு பயன்படுத்துவான். அதுக்குன்னு ஈவன் நம்ம எரினாவோட அப்பாவும் ஒரு புத்திசாலியான ஒரு செஃப்ங்கிறவன் அந்த இன்கிரீடியன்ட் என்னவா இருக்கணும் அப்படிங்கறதே வந்து அவன் தான் முடிவு பண்ணுவான். இன்னும் சொல்ல போனா அது எல்லாத்துலயும் இந்த சுகாசா ஒரு மாஸ்டர், அந்த சுகாசா ஒரு ஸ்வாட வீல் பண்ற மாதிரியான ஒருத்தன். இந்த காய்கறி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்றதுக்கு ஒரு விதமான வச்சிருப்பாங்களா, லைக் துருவருக்கு, அதை பார்த்தா லைக் ஏதோ ஒரு ஸ்வாடு மாதிரி வச்சிருப்பானா. சோ அவனுக்கு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு வாரியர் மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கூகா சீனியரை பார்த்து சுகாசா சொல்லுவான், உனக்கு எது தெரியுமோ அதை நீ என்னைக்கு விட்டு கொடுக்காத ஒருத்தனா இருக்கிற, அதுதான் உன்னோட பெரிய பிரச்சனையா இருக்குது. அதுக்குன்னு உனக்கு திறமையே இல்ல நான் சொல்ல மாட்டேன் கூகா பையா, ஆனா அந்த திறமை எல்லாத்தையும் உன்னோட சைனீஸ் குக்கிங்ல மட்டும் நீ காட்டணும்னு நினைக்கிற பாத்தியா, அதுதான் உனக்கும் எனக்குள்ள இருந்த ஒரு வித்தியாசம். உன்னை நீ மாத்திக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சினா கண்டிப்பா உன்னால என்னைக்கும் என்ன ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல, அப்படிலாம் நீ சொல்லக்கூடாதுன்னு நம்ம சுபாரு அப்படியே ஒரு பாட்டில தூக்கி கூகா சீனியர்ட்ட கொடுப்பான். என்னன்னா நம்ம கூகா சீனியருக்கு தேவையான அந்த கிரீன் டீ இருக்குதுல்ல, சோ அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ற அந்த வேலையை நம்ம சுபாரு தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ இது வந்து ஒரு டீம் மேட்ச் தானே, சோ பிளேயர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம சுபாரு ஹெல்ப் பண்ணியிருக்கானா. சோ இருக்கிற எல்லாரும் ஜாலி ஆகும் போது ஆமா நான் தான் கூகா 2.0 அப்படிங்கிற மாதிரி நம்ம சுபாரு பண்ணிக்கிட்டு இருப்பான். சோ அவனாலதான் எக்ஸாக்டா ஒருத்தங்களோட ஸ்கில்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியும்ல. சரி ஆரம்பிக்கலாமான்னு நம்ம கூகாவும் பார்த்தா இந்த அலுமினியம் ஃபாயில்லாம் வச்சுட்டு அதுக்கு மேல அந்த டீ லீஃபை வச்சு அதுக்கு மேல பார்த்தா அந்த கட் பண்ண மீட் எல்லாத்தையுமே வந்து குக் பண்ணிக்கிட்டு இருப்பான். மத்தவங்களுக்குலாம் ஒன்னும் புரியாம இருக்கும் போது ஷன் தான் தலைவன் ஸ்மோக்க பயன்படுத்துறான்னு சொல்லுவான். சோ அந்த டீ லீஃப்ல இருந்து வர அந்த ஒரு பிளேவர் இருக்குல்ல, அதை வெறும் ஸ்மோக்கால மட்டுமே அந்த மீட்ல அந்த பிளேவரை வந்து டார்கெட் பண்ற மாதிரி ஈவன் அங்க இருக்கிற ஜட்ஜஸுமே அதை அக்னாலஜ் பண்றாங்க. பரவாயில்லையே இந்த கூகா பையன் டிஃபரெண்டா ஏதோ ஒன்று பண்றானேன்னு. ஏன்னா நம்ம சுகாசா அந்த கிரீன் டீயோட பிளேவர் வர்றதுக்காக அந்த கிரீன் டீ லீஃப் எல்லாத்தையும் வந்து தண்ணியில வேக வச்சிருப்பான். ஆனா கூகா சீனியர் ஸ்மோக் மூலமா அந்த பிளேவரை வந்து ஆட் பண்ண ட்ரை பண்றாரு. சோ ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் ஆப்போசிட்டான டெக்னிக். அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோவுமே இது வரைக்கும் இதை நான் கவனிச்சதே இல்லையே, இதை நாம யூஸ் பண்ணிக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தது அந்த கூகா சீனியர் ஒரு சாஸ் ஒன்னு வந்து எடுப்பாரு. சோ ஒரு சோய் சாஸ பயன்படுத்தலான்னு. ஆக்சுவலி அந்த சுபாரு பார்த்தா இந்த சோய் சாஸ தான் இப்போ அந்த கிரீன் டீயை வச்சு எப்படி ஸ்மோக் பண்ணாங்களோ அதே மாதிரி ஏற்கனவே ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பான் அந்த சுபாரு, அதுக்கப்புறம் கொடுத்துருப்பான். சோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட நம்ம கூகா மாதிரியே இருக்கிற சுபாரும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு சுகாசாவை எதிர்க்கிற மாதிரி. அப்ப எய்சன் கூகா கிட்ட ஏண்டாடே உன்னால தனியா சுகாசாவை எதிர்த்து போட்டி போட முடியாதான்னு கேட்கும் போது அப்ப கூகா கலாய்ப்பான், ஏண்டாடே நான் சமைக்கிறதுக்கு நேரம் பத்தல அதனால அவன்கிட்ட கொடுத்து சமைக்க சொன்னேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஒன்னா சண்டை போட்டா என்ன, அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டா என்ன, இது ஒரு டீம் பேட்டில் தானப்பா, ரூல்ஸ்க்குள்ள தானே சண்டை போடுறேன், ஆனா இதை பத்தில நீ பேசக்கூடாது அப்படின்னு நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஈவன் சுகாசாவும் நீ எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேயே, உன்னோட பிரைடை வந்து விட்டு கொடுக்குற ஆள் நீ கிடையாது, நீ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறன்னு சொல்லுவான். ஒரு பக்கம் சுபாரு கூகா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னா அப்ப சுபாருவோட ஆப்போனன்ட் அந்த இடத்துல சைட்டோங்கிறவன். சோ அவன் இந்த மீன் எல்லாத்தையும் சமைக்கிறதுல பயங்கர கில்லாடியாமா. சோ அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு எதிராவாடா மீனையே வந்து சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் இங்க பாருப்பா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நானும் அன்லைக் தான் சொன்னீங்க நான் ஜெயிச்சன்ல, அதே மாதிரி தான் அவனுங்கும் போது பார்த்தா அந்த சைட்டை ஒரு பெரிய கட்டான மாதிரி எடுத்து அந்த இடத்துல ஃபிஷ்ஷை வெட்டுவானா. எக்ஸாக்டா அந்த சைட்டை எப்படி பண்ணானோ அதே நம்ம சுபாருவும் பண்ணுவான். சோ கொஞ்சம் கூட விட்ட வைக்காம அந்த சைட்டோட எல்லா விதமான மூவ்ஸையும் நம்ம சுபாரு அசால்ட்டா காப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை உன்னால பண்ணவே முடியாதுடா அப்படின்னு அந்த சைட்டோ அந்த ஃபிஷ்ஷை ஒரு விதமா கட் பண்ணுவானா. லைக் ஏற்கனவே கட் பண்ணி வச்ச பீசஸையே திருப்பி ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக்லயே வந்து கட் பண்ணும்போது உன்னோட அந்த சீப்பான அந்த காப்பி பிளேடை வச்சுட்டு கூட உன்னால அதை கட் பண்ண முடியாம இருக்கலாம், வேணும்னா என் பிளேட ட்ரை பண்றியா அப்படின்னு அந்த சைட்டோ அவ்வளவு கான்பிடண்டா இருக்க. அதுக்கு சுபாரும் தேவையே கிடையாது, எனக்கு என் பிளேடு மேலேயே கான்பிடன்ட் இருக்குதுன்னு சொல்லி அவனும் அதே தான் பண்ணுவான். சோ கிட்டத்தட்ட அந்த சைட்டோ எந்த மாதிரி எல்லாம் சமைக்கிறானோ எதெல்லாம் வச்சு சமைக்கிறானோ அது எல்லாத்தையும் அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம சுபாரு ரெப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் கண்ணு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்.
இருக்கும். என்ன பண்றான் நாம அதை பண்ணணும் அப்படின்னு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமே அந்த சுபாரு பிராக்டிஸ் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருந்திருப்பானா, நம்மளால இதை பண்ண முடியாதோ அப்படின்னு கொஞ்சம் துவண்டு போயிட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோவையும் அந்த டக்குமி அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு இல்ல ஒரு செஃப்பா நம்ம இன்னுமே வேற லெவல்ல போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சைட்டோ பையன் மாதிரி, நம்ம கோபயாஷி மாதிரி, சுகாசா மாதிரி, ஈவன் எய்சன் மாதிரி, அந்த மோமோ மாதிரி, ஈவன் அந்த நேனே பொண்ணுக்கிறாள் அவ மாதிரின்னு அவங்க குக்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லாம அவங்களோட பர்சனாலிட்டி முதற்கொண்டு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். சோ ஏன்னா இங்க வந்து போட்டிக்கு வர வரைக்கும் யாருக்கு எதிராக போட்டி போட போறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்காதுல்ல, அதனால தான். அதே மாதிரி என்னதான் அந்த சைட்டோவை பார்த்து சுபாரு ஒரே மாதிரி சமைச்சிருந்தாலுமே கடைசியில சைட்டோ தான் முதல்ல சமைக்கிறானா பார்த்தா அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் லைக் ஒவ்வொரு விதமான டிசைனா ஏதோ கப் கேக் செய்யற மாதிரி செஞ்சு வச்சிருந்திருப்பான். என்னடா இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி அதை பார்த்தே பயங்கரமா அட்மையர் ஆகிட்டு இருப்பாங்க எல்லாரும். நம்ம சுபாரும் சலச்சவன் இல்ல, ஒரு சில நிமிஷம் லேட் ஆனாலுமே சரி அதே மாதிரி எக்ஸாக்டான ரெப்ளிகேட் அந்த இடத்துல பண்ணி வச்சிருந்திருப்பான். ஆனா அதுல அடிஷனலா ஒரே ஒரு பீஸை மட்டும் நம்ம சுபாரு எக்ஸ்ட்ராவா மேக் பண்ணியிருந்திருப்பான். அந்த ஒண்ணுதான் நம்ம சைட்டோவை பீட் பண்றதுக்கானதா இருக்கும் அப்படிங்கிறது அவனோட கணிப்பு. சோ அப்படின்னா சுபாரு இந்த தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்க போலே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த உராரா பொண்ணு எப்படா நீங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கலாம், உங்களை மாதிரி ஒரு சீப்பான ஒரு காப்பி எல்லாம் போய் சைட்டோ சீனியரே தோக்கடிக்க முடியுமான்னு சொல்ல, அப்ப சுபாரு எனக்கு அவ்வளவு டவுட்னா நீயே சாப்பிட்டு பாரு உராரா பொண்ணுன்னு கொடுக்கும் போது அதையும் பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்ல முக்கி சாப்பிட்டா அவளுக்கு அது அந்த அளவுக்கு பிடிச்சிருந்திருக்கும். ஏன் அது அவ்வளவு சூப்பரா இருக்குது, அந்த மீன் அவ்வளவு நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒரு 5-6 வருஷம் பழமையான ஒரு ரெட் வினிகர் அதுல யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுவான். அதை மேக் பண்றதுக்கே பயங்கரமா டைம் எடுக்கும். சோ அது பழசானதுக்கு அப்புறம் தான் விற்கவும் செய்வாங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருந்துதான் ஆகணும். ஏன் நான் சொல்றது கரெக்ட் தானே சைட்டோன்னு கேட்க சைட்டோவும் ஆமான்னு சொல்லுவான். சோ சுபாருவோட இந்த காப்பின்னு சொல்ல முடியலையே அந்த அளவுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த உராரா பொண்ணு சரண்டர் ஆயிராலாம். ஜட்ஜஸும் சாப்பிடலாமான்னு இருக்க, அப்ப கோபயாஷி அதுக்குள்ள என்ன அவசரம், என்னோட முதல்ல சாப்பிடுங்கன்னு அவளோட கொண்டு வருவா. மெகஷிமாவுமே அவனோட அந்த ஆப்பிரிக்கன் ராமன் அப்படிங்கறதை சமைச்சு முடிச்சிருவானா. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, 4 பேர் தரை கொண்டு வாங்க சாப்பிட்டுருவாங்க போது. ஆனா 4 டேஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகாதான்னு மத்தவங்களா யோசிக்க, ஹே நாங்க WGOல இருந்து வந்திருக்கோமா, இதெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம், லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவோன்னு. சோ அதுக்கப்புறம் அவங்களோட டிஷஸ் எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுக்கிறாங்களா. எல்லா டிஷ்ஷுமே வந்து நல்லா தான் இருக்குது. அந்த ஜட்ஜஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, நம்ம சுபாரு அந்த சைட்டோக்கு எதிராக சமைக்கிறதுக்கு கடைசியா எக்ஸ்ட்ராவா அவன் ஒன்னு அடிஷனலா சமைச்சிருப்பான்ல, அதுல பார்த்தா கிரீன் டீயோட ஸ்மெல் ஒன்று வரும். என்னன்னா நம்ம கூகா சீனியருக்கு அந்த கிரீன் டீ ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பான், அந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சோ அதை இவனும் யூஸ் பண்ணிருக்கான். ஈவன் அந்த மெகஷிமாவுமே அவனோட ஆப்பிரிக்கன் ராமன் அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க, அப்படின்னா சரி எப்படி நம்ம ஜெயிச்சிரும் அப்படின்னு இருக்கிற எல்லாரும் ஹாப்பி ஆகும் போது சீன் கட் ஆகுது. பார்த்தா மெகஷிமாவா இருக்கட்டும் நம்ம சுபாருவா இருக்கட்டும் 2 பேரும் தோத்துட்டாங்க. அது நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஆச்சரியம் தான். அதே நேரத்துல எப்படி நம்ம சுபாரு தோத்தான்னு பார்த்தா அவன் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா தான் காப்பி பண்ணியிருக்கான். இருந்தாலும் அந்த ஃபிஷ் இருக்குதுல்ல, சோ அதுல சில கட் எல்லாத்தையும் பண்ணுவாங்களாமா, கொஞ்சம் இன்விசிபிளா இருக்கிற மாதிரி, வெளியில அந்த அளவுக்கு தெரியாத மாதிரி. ஏன்னா அது வந்து பிளேவரை ஹோல்ட் பண்ணும். ஒன்ஸ் அந்த மீன் எடுத்து வாயில போட்டோம்னா அது பயங்கரமான டேஸ்ட் வந்து தெரியும். ஆனா அந்த கட்டிங்ல தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கான். ஏன்னா அந்த சைட்டோ எந்த அளவுக்கு கட் பண்ணணும், இவ்வளவு இன்ச்னா இவ்வளவு இன்ச் தான் கட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம சுபாருவுக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த சைட்டோவே பாராட்டுவான், இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் தான், நான் உன்னை ஜெயிச்சதுக்கான காரணம் உன்னை விட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், அது மட்டும் தான் சொல்லியிருந்திருப்பான். அதுவே மெகஷிம் எப்படி தோத்தான்னு பார்த்தா, சோ ஒரு ஆப்பிரிக்கன் ராமன் அப்படிங்கிறது இந்த மாதிரி அலிகேட்டரை வச்சு சமைக்கிற இந்த ஒரு மீட் முன்னாடி நிக்க முடியல, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இருந்தாலும் அந்த மெகஷிமா ஃபீல் பண்ணல, ஏன்னா இது ஒரு பேட்டில் தான், பேட்டில்னு வந்துட்டா ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் இருப்பான். நம்ம ஹீரோவும் ஆமா தல அதெல்லாம் ஒன்னும் கவலை கிடையாது, ஏன்னா நம்ம சிங்கக்குட்டி இன்னும் ஒன்னு இருக்குதுலன்னு சொல்ல கூகா சீனியர் அந்த இடத்துல அவரோட சமையல முடிக்கிறாரு. சுகாசாவை தோக்கடிக்கணுங்கிற வெறியில பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.